துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமோ உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமோ உண்டாகட்டும். ஐயா வாழ்க
என்னை தெய்வத்துக்கு மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே 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 மகிமை என்னை தேடி
இந்த வேளையில இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு போடுங்கப்பா, முறியடிச்சு போடுங்கப்பா, முறியடிச்சு போடுங்கப்பா, முறியடிச்சு போடுங்கப்பா. எங்கள் கண்களுக்கு தெரியாம எங்களுக்கு தெரியாம நூதனமான முறையில நூதனமான விதத்தில் ஆண்டவர் கிரியை செய்கிற இந்த அத்தாலியாவின் ஆவியின் செயல்களை எல்லாம், இந்த அத்தாலியாவின் வல்லமையின் செயல்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு போடுங்க, முறியடிச்சு போடுங்க, முறியடிச்சு போடுங்க, முறியடிச்சு போடுங்க. அவருடைய கிரிகள் எல்லாம் ஒண்ணுமில்லாமல் ஆக்கி போடுங்க, அவருடைய செயல்களை எல்லாம் ஒண்ணுமில்லாமல் ஆக்கி போடுங்க, அவருடைய காரியங்கள் எல்லாம் அபத்தமாக்கி போடுங்க. அவன் செயல்கள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல ஒண்ணுமில்லாமல் ஆகுடையா, ஒண்ணுமில்லாமல் ஆக்கி போடுங்கப்பா. அத்தாலியாவின் ஆவிகள் இதை சபையில கிரியை செய்யாதபடி ஒண்ணுமில்லாமல் ஆக்கி போடுவீராக, போடுவீராக, போடுவீராக. எல்லா ஆவிய நிரம்பி, ஆவிய நிரம்பி, ஆவிய நிரம்பி. ரக்க சேமா நரபோதுடி அந்தர நீமான ரபோதுடி அந்தர மல்கரப சியந்தரபோ ரக்க மன தோட ரபா லமன சேமான தோட ரபக. இயேசுவின் நாமத்தால் இந்த அத்தாலியாவின் வல்லமைகள் முற்றிலுமாய் முறியடிக்கப்பட்டு போகணும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த அத்தாலியாவின் வல்லமைகள் எல்லாம் இந்த வெள்ளைக்கத்தை முறியடிச்சு போட்டுருங்க, முறியடிச்சு போட்டுருங்க, முறியடிச்சு போட்டுருங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் இந்த வல்லமைகள் எல்லாம் முறியடிச்சு போடுவதற்காக ஸ்தோத்திர ஆண்டவர். அத்தாலி அமைக்கிற அழிக்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவர். தேவக்கரம் கூட இருக்கட்டும், ஆசீர்வதிச்சுதான். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. அவருடைய முதல் கிரியை காரணமே இல்லாம சண்டை போறோம், காரணமே இல்லாம யுத்தங்கள் கொண்டு வரும், காரணமே இல்லாம யுத்தத்தை கொண்டு வருவது இந்த அத்தாலிய ஆவினுடைய முதல் கிரியை. அந்த கிரியெல்லாம் கத்த நட்டி அந்த முதல் கிரிகளை கட்டணும். அத்தாலியாவின் கிரியின் முதல் கிரியை என்ன? காரணமே இல்லாம யுத்தம் பண்ணும், காரணமே இல்லாம சம்பந்தமே இல்லாம சண்டையை உண்டாக்குறது, காரணமே இல்லாம யுத்தத்தை உண்டாக்குறது, காரணமே இல்லாம பிரச்சனையை உண்டாக்குறது இந்த அத்தாலியின் ஆவிகள். இந்த ஆவியை கட்டணும். காரணம் சபைக்குள்ள, கிளை சபையில, குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில காரணமே இல்லாம பிரச்சனையை உருவாக்குற, காரணமே இல்லாம காரணம் யுத்தத்தை உண்டாக்குற அத்தாலியாவின் வல்லமைகளை கர்த்தர் முறியடிச்சு போடும்படி எல்லா ஸ்தோத்திரம், எல்லாம் சேர்ந்து ஜெபம், எல்லாம் சேர்ந்து ஜெபம், எல்லாம் சேர்ந்து ஜெபம். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர். சபைக்குள்ள, கிளை சபையில எங்களுக்கு மத்தியில காரணமே இல்லாம கலகத்தை உண்டாக்குற ஆவிகள், காரணமே இல்லாம சண்டையை உருவாக்குற ஆவிகள், காரணமே இல்லாம சபை ஆண்டவரை சீரழிக்க நினைக்கிற ஆவிகள், குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குற ஆவிகள், காரணமே இல்லாம சபைக்குள்ள, குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, நட்புக்கு மத்தியில வேலை செய்கிற இடத்துல காரணமே இல்லாம கலகத்தை உண்டாக்குற இந்த அத்தாலியாவின் ஆவியின் கிரியைகளை கத்த நிர்மலமாக்கி போடுங்கப்பா. அத்தாலியாவின் ஆவியின் கிரியை கத்த நிர்மலமாக்கி போடுங்கப்பா. அத்தாலியாவின் ஆவியின் கிரியை கத்த நிர்மலமாக்கி போடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே எங்களுக்கு மத்தியில, குடும்பத்து மத்தியில, சபைக்கு மத்தியில, கிளை சபைகளுக்கு மத்தியில காரணமே இல்லாம கலகத்தை உண்டாக்குற இந்த அத்தாலியாவின் ஆவிகள், இந்த அத்தாலியாவின் வல்லமைகள் இந்த வேளையில இயேசுவின் நாமத்தை ஒருமனப்படுகிறோம், 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 ஒருமனப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் குடும்பத்து மத்தியில தேவையே இல்லாம, சம்பந்தமே இல்லாம, காரணமே இல்லாம கலகத்தை உண்டாக்குற ஆவியே, கலகத்தை உண்டாக்குற ஆவியே, காரணமே இல்லாம போராட்டத்தை உண்டாக்குற ஆவியே, காரணமே இல்லாம பிரச்சனையை உருவாக்குற ஆவியே இந்த வேளையில கர்த்தர் நிர்மலமாக்கி போடுவீராக, கர்த்தர் நிர்மலமாக்கி போடுவீராக, கர்த்தரவனை கடிந்து கொள்ளுவாராக, கர்த்தரவனை கடிந்து கொள்ளுவாராக. காரணமே இல்லாம கலகத்தை உண்டாக்குற அத்தாலியாவின் ஆவி நான் முதல் கிரியை கர்த்தர் நிர்மலமாக்கி போடுவீராக, முதல் கிரியை கர்த்தர் நிர்மலமாக்கி போடுவீராக, நான் காரியத்தை அபத்தமாக்கி போடுவீராக, நான் கிரியை கர்த்தர் நிர்மலமாக்கி போடுவீராக, நான் செயலக்கத்தை ஒண்ணுமில்லாமல் ஆக்கி போடுவீராக, நான் கிரிகளை எல்லாம் நிர்மலமாக்க ஜோமன் எல்லாம் ஜோமன். இயேசுவே ஆவி நிரம்பி, ஆவிய நிரம்பி, ஆவிய நிரம்பி
நிறைவு ஜெபி, ஆவி நிறைவு ஜெபி. குடும்பத்துல தேவையான பிரச்சனை, சம்பந்தமே இல்லை, ஆனா பிரச்சனை உருவாகுது, பிரச்சனை வருது, காரணமே இல்லாம கலகம் உண்டாக்குது, காரணமே இல்லாம கலகத்தை உண்டாக்குறது இந்த அத்தாலியாவின் ஆவி, இந்த அத்தாலியாவின் ஆவி, இந்த அத்தாலியாவின் ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் கர்த்தருடைய கரை இறங்கி பலமா கிரியை செய்யணும். கர்த்தருடைய கரை இன்னைக்கு இந்த அத்தாலியாவின் ஆவியை கத்த அழிச்சு நிர்மலமாக்கி போடணும். இந்த அத்தாலியாவின் ஆவிகள் இனி எங்க சபைக்கு முதல்ல காரணமே இல்லாம கலகத்தை உண்டாக்க கூடாது, காரணமே இல்லாம பிரச்சனையை உண்டாக்க கூடாது, காரணமே இல்லாம போராட்டத்தை உண்டாக்க கூடாது, காரணமே இல்லாம பிரச்சனையை உருவாக்க கூடாது. அப்படிப்பட்ட அத்தாலியாவின் ஆவிகளை கத்தர் முறியடிச்சு போடுங்கப்பா. அப்படிப்பட்ட அத்தாலியாவின் ஆவியை கத்தர் முறியடிச்சு போடுங்கப்பா. அந்த அத்தாலியாவின் வல்லமை கத்தர் நிர்மலமாக்கி போடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு முறியடிச்சு போட்டுருங்க சுவாமி. இல்லை எங்க சபையில, கிளை சபையில காரணமே இல்லாம கலகம் உண்டாக கூடாது, காரணத்தோட கலகம் உண்டாக கூடாது ஐயா. கலகத்தை உண்டாக்குற, பிரச்சனையை உருவாக்குற இந்த வல்லமையை இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் இன்னைக்கு கருவறுத்து பொடிவீராக ஆண்டவர், கருவறுத்து பொடிவீராக ஆண்டவர், வேற பிடிக்கு பொடிவீராக ஆண்டவர், கருவறுத்து பொடிவீராக ஐயா. காரணமே இல்லாம கலகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிற இந்த ஆவி இதுக்கு மேல சபையில, கிளை சபையில, எங்களுக்கு மத்தியில, குடும்பத்து மத்தியில ஆண்டவர் சபைக்கு பதில கிரியை செய்யாதபடி அதை கருவறுத்து பொடிவீராக இயேசுவின் நாமத்தால், கருவறுத்து பொடிவீராக இயேசுவின் நாமத்தால். தேவன் அப்படி கிரியை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவர் கர்த்தாவின் ஆவிய கைகளில் இருந்து, என்னை தேடி வந்து மீட்டவர் தினமுகத்தே மகிமை. ஐயா வாழ்க, ஓம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. அத்தாலியாவில் செஞ்சது என்ன அப்படின்னா, அகசியாவை எகு கொன்னுடுவான். எகு கொன்ன தெரிஞ்ச உடனே இந்த அத்தாலியா என்ன செய்வான்னா, யூதாவுடைய ராஜபுத்திரர்களுக்கு மேல யுத்தம் பண்ணுவான். அதான் காரணமே இல்லாம, ராஜபுத்திரருக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது, காரணமே கிடையாது. அவன் ராஜபுத்திரரை அழிக்கிறதுக்கும் அந்த அகசியா செத்தத்துக்கும் சம்மதமே கிடையாது. ஆனா காரணமே இல்லாம என்ன செய்வானா, யுத்தம் பண்ணுவான். அதுதான் ஒரு முதல் கிரி. ரெண்டாவது பார்க்கிறோம், அந்த ராஜ்ய பதவிக்கு யார் என்ன செய்யக்கூடாது, குறிப்பா அந்த முக்கியமானவர்கள் அந்த குடும்பத்தில் இந்த சகல ராஜபுத்திரர், மற்ற யாரும் அவ என்ன செய்யறாங்க, யாரையும் அவர் தொடலை, மற்ற ஆசாரியர்களை தொடலை, மற்ற சும்மா இருக்கிறவங்களை தொடலை. அந்த ராஜ்ய பதவிக்கு யார் வராங்களோ அவங்களை என்ன செய்யணும்னா, அவங்க யாருமே இருக்கக்கூடாது. குறிப்பா அந்த ஆண்கள், குறிப்பா ஆண்கள் அந்த ராஜ்ய பதவிக்கு என்ன செய்யக்கூடாது, யாருமே வரக்கூடாது. அப்படின்னா சபையில முக்கியமானவர்கள் கர்த்தருக்காக எழும்பி அந்த ராஜரிக அபிஷேகம் பெற்று, ராஜரிக கிருபைகளை பெற்று கர்த்தருக்காக எழும்பி ஆளுகை செய்ய நினைக்கிறவர்கள், ஆட்சி செய்ய நினைக்க அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாக எழும்பி போராடுகிறது. யாருமே என்ன செய்யக்கூடாது, எழும்பக்கூடாது. குறிப்பா முக்கியமானவர்கள் எழும்பக்கூடாது. முக்கியமான ராஜபுத்திரர் தான் முக்கியமானவர்கள். அந்த ராஜாவா யோசிச்சு எழுப்பி உட்காரும் போதுதான் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைஞ்சாருன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ஜனங்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு காரணமா இருக்கிறவர்கள் அப்படி வைக்கணும். ஜனங்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்கிறவர்களுக்கு விரோதமா செயல்படுகிறது இந்த அத்தாலியாவின் ஆவியினுடைய இரண்டாவது கிரியை. ஜனங்களுடைய, குடும்பத்தினுடைய, சபை, பரலோகம், தேவன் மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்கிறவர்களுக்கு விரோதமா செயல்படுகிற அத்தாலியாவின் ஆவிகளை கர்த்தரை அழிச்சு போடும்படி வலதுகையை உயர்த்தி எல்லாம் சோமனும், வலதுகையை உயர்த்தி எல்லாம் சோமனும், எல்லாம் சோமனும். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர் தேசத்தினுடைய மகிழ்ச்சிக்கு காரணமா, ஜனங்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணமா, குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு காரணமா, சபையினுடைய மகிழ்ச்சிக்கு காரணமா, தேவனுடைய மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்கிற ரக்க ஷேமா நாத்துடி யாந்தர மல்கர போ நீமான ரமண சபதன ரிபலர மணக்கர அல்மர ரக்கமன துடியாந்தர மல்கர போசி மானரவா நீமான ரமண கதடட ரபதட ரிபலர மணக்கவா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் தேசத்தினுடைய மகிழ்ச்சிக்கு காரணமா ஆண்டவரே துதி இருக்கிறவங்களுக்கு விரோதமா ஆண்டவரை போராடுகிற அத்தாலியாவின் ஆவிகள் இன்னைக்கு முக்கியமா அழிக்கப்பட்டு போகட்டையா, இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகட்டையா, இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகட்டையா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் சபையுடைய மகிழ்ச்சிக்கு காரணமா ஆண்டவர் இருக்கிறவங்களுக்கு விரோதமா போராடுகிற இந்த அத்தாலியாவின் ஆவிகள் அழிக்கப்பட்டு போகணும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தால் குடும்ப மகிழ்ச்சி, சபை மகிழ்ச்சி, சமுதாய மகிழ்ச்சி, தேசத்தினுடைய மகிழ்ச்சி, ஜனங்களுடைய மகிழ்ச்சி, சபை மக்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்கிறவர்களை ஆண்டவர் விரோதமா எழுப்பி போராடுகிற இந்த அத்தாலியாவின் ஆவிகள், இந்த அத்தாலியாவின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்பட்டு போகணும், இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு போகணும். இந்த அத்தாலியா
இருக்கிறாங்களோ அவர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிற, அவர்களுக்கு விரோதமா செயல்படுகிற, அந்த குடும்பத்துக்கு விரோதமா செயல்படுகிற தேசத்தின் ஜனங்கள் ஆண்டவரே துதிக்கிறோமையா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஜனங்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்கிறவங்களுக்கு விரோதமா எழுதி செயல்படுகிற இந்த அத்தாலியாவின் ஆவிகள், இந்த அத்தாலியாவின் வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கப்பட்டு போவதாக, முறியடிக்கப்பட்டு போவதாக, முறியடிக்கப்பட்டு போவதாக. இந்த அத்தாலியாவின் ஆவிகளை கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும். இந்த அத்தாலியாவின் வல்லமைகள் முறியடிக்கப்பட்டு போகட்டும். இந்த அத்தாலியாவின் ஆவிகள் செயலிழந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தை ஒருமனப்படுகிறோம் ஐயா. ஆண்டவரே சபையில மகிழ்ச்சிக்கு காரணம், ஆண்டவரே சபை மக்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணமா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விரோதமா கிரிய செய்கிற இந்த அத்தாலியாவின் வல்லமைகளை கர்த்தர் முறிச்சு போடுங்கப்பா. இந்த அத்தாலியாவின் ஆவியை கர்த்தர் நிர்மலமாக்கி போடுங்கப்பா. இந்த அத்தாலியாவின் கிரிகளை கர்த்தர் நிர்மலமாக்கி போடுங்கப்பா. காரியங்கள் எல்லாம் அபத்தமாக்கி போடுங்கப்பா. செயல்களை எல்லாம் முறியடிச்சு போடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தை காரியத்தில் நீட்டப்படுட்டையா, உங்க கரம் நீட்டப்படுவதாக ஐயா, உங்க கரம் நீட்டப்படுவதாக ஐயா. இப்படிப்பட்ட அத்தாலியாவின் ஆவியில் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க. இப்படிப்பட்ட அத்தாலியாவின் ஆவியில் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அந்த ராஜரீக அபிஷேகம் பெற்று அந்த ராஜரீகத்துக்கு வர இருக்கிறவங்களுக்கு விரோதமா நீ எந்த விதத்திலும், எந்த கோணத்திலும், எந்த ரூபத்திலும் உன் கிரியை நடப்பிக்காதன்னு சொல்றேன், உன் கிரியை செய்யாதன்னு சொல்றேன். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அவங்களை தொடாதன்னு சொல்றேன், அவங்களுக்கு விரோதமா செயல்படாதேன்னு சொல்றேன், அவங்களுக்கு திட்டம் தீட்டாதன்னு சொல்றேன், அவங்களுக்கு விரோதமா எந்த கிரியும் நடப்பிக்க கூடாது. சபையில யாரெல்லாம் தேவ ராஜ்யத்துக்கு மக்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணமா எழும்பி செயல்படுகிறார்களோ, சமுதாயத்தை மகிழ்ச்சிக்கு செயல்பட, தேசத்துடைய மகிழ்ச்சிக்கு செயல்படுகிறார்களோ அவங்களுக்கு விரோதமா கிரிய நடப்பிக்காதேன்னு சொல்ற இயேசுவின் நாமத்தினால நீங்க பலமா கிரிய செய்யட்டும். இனி இப்படிப்பட்ட அத்தாலியாவின் ஆவிகள் எங்க சபையில, கிளை சபையில கிரிய செய்யாதபடி, எங்களுக்கு மத்தியில கிரிய செய்யாதபடிக்கு அவைகள் எல்லாம் நிர்மலமாக்கி போட்டுருங்க இயேசுவின் நாமத்தினால. சுவாமி கர்த்தருடைய கிருபை கிரியை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, ஓ உம் நாமம் வாழ்க. ஐயா ஓ வாழ்க, உம் நாமம் வாழ்க. அவருடைய மூணாவது கிரியை அவள் ஆட்சி செய்யணும், அவள் ஆதிக்கம் செலுத்தணும், நான் ஆதிக்கம் செலுத்தணும். அவளுடைய ஆதிக்கத்தின் கீழே, அவளுடைய அராஜகத்தின் கீழே இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறது அத்தாலியா ஆவியினுடைய மூணாவது கிரியை. அவளுடைய அவ எழும்பி ஆளுகை செய்த வேற எந்த பெண்ணும் ஆளுகை செய்யவே இல்லை. வேதத்தில் பார்த்தீங்கன்னா வேற எந்த பெண்ணும் அரசாட்சி பண்ணவே இல்லை. இந்த அத்தாலியால் எழும்பி அவ என்ன செய்தால் அரச ஆண்டாள் அப்படின்னு இருக்குது, அரசாண்டாள் அப்படி இருக்குது, அரசாண்டாள் அப்படின்னு அந்த தன்னுடைய ஆளுகையின் கீழே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த அத்தாலியாவின் ஆவியுடைய கிரியை. ஏன் நான் தான் பெருசா இருக்கணும், என் கீழே தான் எல்லாரும் இருக்கணும், எனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும், நான் தான் பெரிய ஆளா இருக்கணும், நான் தான் பெருசா இருக்கணும், எல்லாருமே எனக்கு கீழே தான் இருக்கணும். அது யார் அந்த ஆசாரியனா இருந்தாலும், ஜனங்களா இருந்தாலும், ஆண்களா இருந்தாலும், பெண்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் எங்களுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த அத்தாலியா ஆவியினுடைய மூணாவது கிரியை. அத்தாலியா ஆவியினுடைய இந்த மூணாவது கிரியை என்ன? ஏன் ஆளுகைங்கிறது எல்லாம் இருக்கணும், எனக்கு கீழே தான் இருக்கணும் எல்லாரும், எனக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது, என் மேலே யாரும் ஆளுகை செய்யக்கூடாது, எனக்கு யாரும் ஒன்று சொல்லக்கூடாது, நான் சொல்றதா நான் தான் பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அத்தாலியா ஆவி. இந்த ஆவியை கர்த்தர் நிர்மலமாக்கியபடி ரெண்டு கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ரெண்டு கையை இந்த முக்கியமான கிரியை, இந்த ரெண்டு கை இது டாமினேட் ஸ்பிரிட். இதை இங்கிலீஷ்ல சொன்னா டாமினேட் பண்றது, மற்றவங்களை ஓவர்டேக் பண்றது, டாமினேட் பண்றது. இப்படிப்பட்ட டாமினேட்டின் ஆவிகள், இப்படிப்பட்ட நான் தான் பெரிய ஆளா இருக்கணும், யாருமே பெருசா இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டிருக்க அத்தாலியாவின் ஆவிகள் எல்லாரும் எனக்கு கீழே இருக்கணும், நான் சொல்றதை தான் கேட்கணும், அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டிருக்க அந்த அத்தாலியாவின் ஆவியின் கிரியைகள் இந்த மூணாவது கிரிகளை கர்த்தர் முற்றிலுமாய் அழிச்சு நிர்மலமாக்கணும். கர்த்தர் முற்றிலுமாய் அழிச்சு எல்லா ஜோமன் ரெண்டு கைகளை வானத்தை நேரம் உயர்த்தி எல்லா ஜோமன் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எங்கள் கைகளை வானத்துக்கு நேரம் உயர்த்துறோம் ஐயா. மோசே கையை உயர்த்தின போது ஆண்டவரே அமலேக்கு சங்கரிக்கப்பட்டது போல, மோசேயின் கைகளை உயர்த்தப்பட்ட போது அமலேக்கின் ஆவி சங்கரிக்கப்பட்டது போல எங்கள் கைகளை வானத்தை உயர்த்தி ஜெபிக்கிறோம், எங்கள் கைகளை வானத்தை உயர்த்தி ஜெபிக்கிறோம். இந்த அத்தாலியாவின் ஆவியில் இன்னைக்கு அழிக்கப்படும்படி, இந்த அத்தாலியாவின்
அத்தாலியாவின் வல்லமை இன்னைக்கு முறியடிக்கப்படும்படி நாம் தான் பெரிய ஆளா இருக்கணும். எல்லாரும் எனக்கு கீழே தான் இருக்கணும், எல்லாரும் எனக்கு கீழே தான் இருக்கணும் என்று நினைக்கிற டாமினேட் பண்ணுகிற இந்த டாமினேட் ஸ்பிரிட் இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்படணும். இந்த வல்லமைகள் அழிக்கப்படணும், இந்த வல்லமை முறியடிக்கப்படணும். நாம் தான் பெரிய ஆளா இருக்கணும், நாம் தான் ஆளுக செய்யணும், நாம் தான் ஆட்சி செய்யணும், எனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும் என்று இப்படிப்பட்ட நினைவுகளை கொண்டு ஆண்டவர் எங்களுக்குள்ள, எங்க சபை மக்களுக்குள்ள, கிளை சபை மக்களுக்குள்ள இப்படிப்பட்ட செயல்கள் ஆண்டவர் இயேசுவின் இந்த அத்தாலியாவின் ஆவிகள் இனி எங்க சபையில கிரியை செய்யாதபடி, எங்க கிளை சபையில கிரியா செய்யாதபடி அவைகளை முற்றிலும் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா, முற்றிலுமாய் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. இப்படிப்பட்ட ஆவி கிரியை செய்யவே கூடாது, இப்படிப்பட்ட வல்லமை கிரியை செய்யவே கூடாது. நாங்க தாழ்ந்து இருக்கணுமே ஒழிய ஆண்டவரே நாங்க ஆதிக்க செலுத்த விரும்பக்கூடாது. ஆண்டவரே நாங்க தாழ்மையா இருக்கணுமே ஒழிய நாங்க ஆதிக்க செய்யக்கூடாது. எல்லாம் நாங்க தாழ்ந்து இருக்கணுமே ஒழிய, நாங்க தாழ்மையா இருக்கணுமே ஒழிய நாங்க அராஜகம் பண்ணக்கூடாதையா, நாங்கள் ஆதிக்க செலுத்தக்கூடாது. ஆண்டவரே நாங்க ஆட்சி செய்ய நினைக்க கூடாது. ஆண்டவரே எல்லாரும் எங்களுக்கு கீழே தான் இருக்கு நினைக்க கூடாது. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நாங்க அடங்கி இருக்க விரும்பணுமே ஒழிய மற்றவளை அடக்க நாங்க முற்படக்கூடாது. ஆண்டவரே மற்றவளை அடக்க நாங்க முற்படக்கூடாது. ஆண்டவரே மற்றவளை அடக்க நாங்க முற்படக்கூடாது. ஆண்டவரே அப்படிப்பட்ட அத்தாலியாவின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்படுவதாக. அப்படிப்பட்ட அத்தாலியாவின் வல்லமைகள் இன்னைக்கு எங்க சபையில, கிளை சபையில எங்களுக்கு மத்தியில கிரியை செய்யாதபடி அழிச்சு நிர்மலமாக்கி போடுவீராக, அழிச்சு நிர்மலமாக்கி போடுவீராக, அழிச்சு நிர்மலமாக்கி போடுவீராக. எல்லா ஜெபம் இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். முக்கியமான குறிப்பு, முக்கியமான கிரியை இயேசுவின் நாமத்தால். டாமினேட் ஸ்பிரிட், டாமினேட்டின் ஆவிகள், டாமினேட் பண்ணுகிற ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்படுவதாக, இன்னைக்கு முறியடிக்கப்படுவதாக, இனி முறியடிக்கப்படுவதாக. எங்க சபைக்கு மத்தியில, கிளை சபைக்கு மத்தியில இப்படிப்பட்ட டாமினேட் ஸ்பிரிட் இருக்கவே கூடாது, அதனுடைய கிரியை இருக்கவே கூடாது, அதனுடைய காரியங்கள் இருக்கவே கூடாது. அவைகள் அழிக்கப்படுவதாக, அவைகள் முறியடிக்கப்படுவதாக, அது செயலிழந்து போவதாக, அந்த காரியங்கள் அபத்தமாய் போவதாக. இயேசுவின் நாமத்தால் அத்தாலியாவின் மூணாவது கிரியை கர்த்தர் நிர்மலமாக்கி போடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நாமத்தோட எதிர்க்கிறோம், இந்த டாமினேட்டர் ஆவியை எதிர்க்கிறோம். எங்க சபையில, கிளை சபையில கிரியை செய்யாதபடி அதை ஒருமனப்பட்டு நாங்க எதிர்த்து நிக்கிறோம், அதை ஒருமனப்பட்டு எதிர்த்து நிக்கிறோம். இந்த டாமினேட்டின் ஆவிகள், இந்த டாமினேட் பண்ற ஆவி, இயேசுவின் நாமத்தால் ஆதிக்க செலுத்துற ஆவி, அராஜகம் பண்ணுகிற ஆவி இப்பொழுது அழிக்கப்பட்டு போகணும், அழிக்கப்பட்டு போகணும், அழிக்கப்பட்டு போகணும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே இந்த ஆவிகள் எல்லா கதை நிர்மலமாக்கி போட்டிருக்கப்பா. சிறு பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, ஆண்கள், பெண்கள், வயதானவர், முக்கியஸ்தர்கள், தலைவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்குள்ள இந்த ஆவி இனி எந்த கிரியை செய்யவே கூடாது. ஆண்டவரே ஒருவருக்கு இப்படிப்பட்ட எண்ணம் வரவே கூடாது இயேசுவின் நாமத்தினால. டாமினேட் பண்ணவே கூடாது இயேசுவின் நாமத்தால். ஓவர்டேக் பண்ணவே கூடாது இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் அடங்கி இருக்கிற சுபாவம், அமைதியா இருக்கிற சுபாவமும் மறைந்திருக்கிற சுபாவம் எங்களுக்கு வேணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட சுபாவங்களை எங்களுக்கு தந்தருளுவீராக இயேசுவின் நாமத்தினால. சுவாமி கர்த்தருடைய கரத்துல பலமாய் இடைப்படட்டும் ஆண்டவர், கிரியை வெளிப்படட்டும் ஆண்டவர். நீங்க மட்டுமே வெளிப்படணும் இயேசுவின் நாமத்தில். எங்களுக்கு மத்தியில, சபைக்கு மத்தியில, கிளை சபைகளுக்கு மத்தியில அப்படிப்பட்ட பலத்த கிரியை நீங்க செய்யுங்கப்பா. அத்தாலியாவின் தந்திரங்களை எல்லாம் முறியடிச்சு போடுங்கப்பா, அத்தாலியாவின் தந்திரங்களை எல்லாம் ஒழிச்சு போடுங்கப்பா. மறைமுகத்துல இருந்து கிரியை செய்யற இந்த ஆவிகள் எல்லாம் அழிச்சு போட்டுருங்க இயேசுவின் நாமத்தினால. சார் தான் தான் பெரிய ஆளா இருக்குன்ற எண்ணம் இனி ஒருவருக்குள்ள வரவே கூடாது இயேசுவின். மற்றவளை உயர்வா நினைக்கிற எண்ணங்கள் தான் உங்களுக்கு வரணையா, மற்றவளை சிறந்தவளா நினைக்கிற எண்ணங்கள் தான் வரணையா. தன்னை பெரிய ஆளா நினைக்கிற எண்ணங்கள் எங்களுக்குள்ள, சபைக்குள்ள, கிளை சபையில வரவே கூடாது இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் அப்படிப்பட்ட பலத்த கிரியை கர்த்தர் செய்யுங்க சுவாமி. இந்த காரியங்கள் எல்லாம் பத்துமாக்கி போட்டுருங்கப்பா. கர்த்தர் செய்வதற்காக நன்றி சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. என்ன தேடி வந்து தினமும் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா ஓ வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா ஓ வாழ்க, உம் நாமம் வாழ்க. நாலாவது கிரியை எதிர்க்கக்கூடியவங்களை எதிர்க்காது, எதிர்க்கக்கூடாதவங்களை எதிர்க்கிறது. அகசேவை கொன்னது எகு. அப்ப அவ யாரை எதிர்க்கணும்னா எகுவை தான் போய் எதிர்க்கணும், இஸ்ரவேலை தான் எதிர்க்கணும். ஆனா
ஆனா இஸ்ரவேலை விட்டுட்டா, எகுவை விட்டுட்டா, யூத புத்திர வந்து என்ன செய்யறா? எதிர்க்கிறான். என்ன பண்ற? ராஜபுத்திரன் எதிர்க்கிறான். அப்படின்னா எதிர்க்க ராஜபுத்திரன் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அது இது பண்ணணும். அப்ப எதிர்க்க வேண்டியவர்களை எதிர்க்காம, எதிர்க்க கூடாதவர்களை எதிர்க்கிறது. இன்னைக்கு நம்ம எதிர்க்க வேண்டிய பிசாசை எதிர்க்காம, எதிர்க்க கூடாத மனிதர்களை எதிர்க்கிற பத்தியா? இது தந்திரம். என்ன தந்திரம்? அத்தாலியாளுடைய தந்திரம். இன்னைக்கு நம்ம எதிர்க்க வேண்டிய பிசாசை நம்ம எதிர்க்க மாட்டோம். எதிர்க்கவே கூடாத ஜனங்கள் நம்ம எதிர்த்துட்டு இருப்போம். மனுஷர்கள் நம்ம பேசிட்டு இருப்போம். மனுஷன் நம்ம திட்டிட்டு கிடப்போம். மனுஷன் நம்ம ஏசிட்டு இருப்போம். அது பார்த்தா இயேசு கேட்டா சொல்லுவார். பேதுரு எதிர்க்கும் போது பேதுருவை எதிர்க்கல, அழகா என்ன பண்றாரா? பிசாசை கடிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அதுதான் தேவனுடைய கிரியை. இந்த அத்தாலியாவை என்ன செய்யும்? எதிர்க்க வேண்டியவங்களை எதிர்க்காம, எதிர்க்க கூடாதவங்களை எதிர்க்கிறது. மனுஷன் என்ன செய்வான்? ஒரு மண்ணு, அது ஒரு பொம்மை மாறி யார் ஏற்கனாலும் அவன் இயங்குவான். அவனை கட்ட ஒன்றும் கிடையாது. ஆனா எதிர்க்க வேண்டிய பிசாசை என்ன செய்யல? இன்னைக்கு எதிர்க்கல. எதிர்க்க வேண்டிய எகுபனிக்கு அவன் எதிர்க்கல. ஏன்னா அவன் அபிஷேகம் பெற்றவன், அவன் கிருபை பெற்றவன், அவனை எதிர்த்து நிற்க முடியாது. அப்ப அவனுக்கு தெரியும். அப்ப பிசாசனுக்கு அந்த அத்தாலியால் என்ன செய்ய நம்மள அப்படின்னா, எதிர்க்க வேண்டிய பிசாசை எதிர்க்காம, எதிர்க்க கூடாத மனிதர்களை எதிர்க்க வைக்க தூண்டுகிறது. அப்படி செயல்பட வைக்கிற அத்தாலியாவினுடைய இந்த 4வது கிரியை. இந்த 4வது கிரியை கத்தை அடிக்கும்படி பக்கத்தை அப்படியே கையை பிடிச்சி, அப்படியே பக்கத்தில் இருக்கிறங்க, அப்படியே அதே இடத்துல பக்கத்தை அப்படியே கையை பிடிச்சி, கையை எல்லா ஜோமனு இயேசுவே நாம அப்படியே ஜோமனு, இயேசுவே நாமத்தை பக்கத்தை கையை பிடிச்சி அப்படியே ஜோமன். இயேசுவே நாமத்தினால், இயேசுவே நாமத்தினால், இயேசுவே நாமத்தினால் ஆண்டவர், இயேசுவே நாமத்தினால் ஆண்டவர். எதிர்க்க வேண்டிய எதிர்க்காம, எதிர்க்க கூடாதவர்கள் எதிர்க்க வைக்கிற அத்தாலியாவின் ஆவிகள் அழிக்கப்படணும் ஐயா. எதிர்க்க வேண்டியவளை எதிர்க்காம, எதிர்க்க கூடாத எதிர்க்க வைக்கிற அத்தாலியாவின் வல்லமை எனக்கு முறியடிக்கப்படணும் ஆண்டவர். இயேசுவே நாமத்தினால், இயேசுவே நாமத்தினால், இயேசுவே நாமத்தினால், இயேசுவே நாமத்தினால் எதிர்க்க வேண்டிய ஆண்டவரை பிசாசை எதிர்க்காம, எதிர்க்க கூடாத ஜனங்களை எதிர்க்க வைக்கிற இந்த பிசாசுடைய தந்திரம், இந்த அத்தாலிய ஆவிகளுடைய 4வது தந்திரத்தை இன்னைக்கு கர்த்தர் உடைச்சு போடுங்கப்பா. நாங்கள் சபை மக்களை, கிளை சபை மக்களும் எதிர்க்க வேண்டிய பிசாசை எதிர்க்கணும். எதிர்க்க வேண்டிய உலக ஆவியை எதிர்க்கணும். ஒழிக்க வேண்டிய மாம்சத்தை எதிர்க்கணும். அப்படி எதிர்க்க வேண்டிய உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசை எதிர்க்காம, எதிர்க்கவே கூடாத மனிதர்களை எதிர்த்து நிற்க வைக்கிற, அப்படி எதிர்த்து நிற்க தூண்டுகிற இந்த அத்தாலியாவின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவே நாமத்தை எங்களுக்கு மத்தியில, சபைக்கு மத்தியில, கிளை சபைக்கு மத்தியில கிரியை செய்யாதவரை முற்றிலுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. முற்றிலுமாய் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. இயேசுவே நாமத்தை இன்னைக்கு ஆண்டவரே எதிர்க்க வேண்டிய, எதிர்க்கக்கூடிய பலத்தால் நிரப்பி, எதிர்க்க வேண்டிய எதிர்க்கிற பலத்தால் நிரப்பி, அப்படிப்பட்ட கிருபையால் நிரப்பி, அப்படிப்பட்ட அபிஷேகத்தால் நிரப்பி, அப்படிப்பட்ட வல்லமையால் நிரப்பி, அப்படிப்பட்ட தாளத்தால் நிரப்பி, நாங்க எதிர்க்க வேண்டியவளை எதிர்க்கிறவே ஒழிய ஆண்டவரே கபா லரா நீமா நரமன சத்துடி அந்தர மல்கரபோ ரைபா லரமன கதடட ரிப எல்லா ஜெபம் ஆவே நிறைவே ஜெபி, ஆவே நிறைவே ஜெபி. இயேசுவின் நாமத்தால் இந்த பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம், அத்தாலியாவின் ஆவிய தந்திரம் இது. எதிர்க்க வேண்டியவளை எதிர்க்காம, எதிர்க்க கூடாதவளை எதிர்க்க வைக்கிற இப்படிப்பட்ட அந்த வல்லமையை முறிக்கிறப்பா, இப்படிப்பட்ட அந்த வல்லமையை முறிக்கிறப்பா, இப்படிப்பட்ட அந்த வல்லமையை அழிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் இந்த அத்தாலிய ஆவியினுடைய இந்த 4வது கிரியை இன்னைக்கு முறியடிக்கப்படணும். இன்னைக்கு முறியடிக்கப்படணும், முறியடிக்கப்படணும், முறியடிக்கப்படணும். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எதிர்க்க வேண்டிய பிசாசை எதிர்க்க வேண்டிய கிருபை, அப்படிப்பட்ட அபிஷேக வல்லமை இந்த வேலைகள் ஒவ்வொருவருக்கு உண்டாகணுமே ஒழிய, எதிர்க்க வேண்டியதை விட்டுட்டு ஆண்டவரே எதிர்க்க கூடாத நபனை ஒரு நாள் எதிர்க்கவே கூடாதையா. எதிர்க்க கூடாத ஒரு நாள் எதிர்க்கவே கூடாத ஆண்டவரே. அப்படிப்பட்ட விசேஷத்தை கிருபையை எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்போம், எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்போம். அந்த வல்லமைகள் அழிக்கப்படலையா. அந்த ஆவியின் இந்த 4வது கிரியை கத்தளிக்க முறியடிச்சு போடுவீராக இயேசுவின் நாமத்தில். தாத்காலியாவின் கிரியை முறியடிச்சு போடுவீராக இயேசுவின் நாமத்தில். தாத்காலியாவின் வல்லமையை முறியடிச்சு போடுவீராக இயேசுவின் நாமத்தில். தாத்காலியாவின் கிரியை செயலிழந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தந்திரத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இந்த அத்தாலியாவின் தந்திரத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. எந்த நேரத்தில் எந்த ஆவியை எதிர்க்க வேண்டும் என்ற அந்த பிசாசுடைய தந்திரத்தை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஒரு நேரத்தில் கூட, ஒரு நாளிலும் கூட எதிர்க்க வேண்டியதை விட்டுட்டு எதிர்க்க கூடாததை நாங்களே சபை மக்களை, கிளை சபை மக்களை எதிர்க்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தினால் எதிர்க்க வேண்டியதை மாத்திரமே எதிர்க்கிறவர்களா இந்த வேலைகளை ஒவ்வொருவரையும் மாற்றி அந்த வல்லமைகள் எல்லாம் முறியடிச்சு போட்டிருக்க இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த காரியங்கள் எல்லாம் கதாபத்தமாக்கி போட்டுருங்க சாமி. தேவக்கரம் கூட இருக்கட்டும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க
5வது கிரியை, அகசியாவுக்கு ஒரு தவறான ஆலோசனை கொடுக்கிறவளாகவே இருந்தான். இந்த அத்தாலியால் யாரு? தவறான ஆலோசனையை கொடுக்கிறவள், தவறான ஆலோசனையை கொடுக்கிறவள், தப்பான ஆலோசனை கொடுக்கிறவள். நல்ல ஆலோசனை அவளுக்கு கொடுக்க தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அவ கொடுக்க விரும்பாதவன், நல்ல ஆலோசனை கொடுக்க விரும்பாதவன், தப்பான ஆலோசனை, அந்த பிரச்சனையை உருவாக்குற ஆலோசனை. அகசியா போய் யோராமோட சம்பந்தம் கிடக்கிறதுக்கு காரணமே, ஆகாபு வீட்டாரோட சம்பந்தம் கிடக்கிறதுக்கு காரணமே என்னன்னா இந்த அத்தாலியாருடைய ஆலோசனை தான். இந்த அத்தாளுடைய ஆலோசனை மட்டும் இல்லைன்னா அகசியா செத்திருக்கவே மாட்டான். அகசியா யோராமோட கூடியிருக்க மாட்டான். யோராம போய் பார்க்க போயிருக்க மாட்டான். அவனோட யுத்தத்துக்கு போயிருக்க மாட்டான். ஸோ ஆகாபுடைய குடும்பத்தோட சம்பந்தம் வச்சிருக்க மாட்டான். இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் யாருன்னா தவறான ஆலோசனை. இன்னைக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கறத விட்டுட்டு தப்பான ஆலோசனை கொடுக்கறது, தப்பா வழிகாட்டுறது, தவறான வழிகாட்டுகிறது எதுன்னா இந்த அத்தாலியாவினுடைய 5வது கிரியை. இது மட்டும் இல்ல, இன்னைக்கு நமக்கு தேவன் வெளிப்படுத்துறது நிறைய காரியங்கள். அத்தாலியா நிறைய படிக்கணும், நிறைய காரியங்கள். பட் இன்னைக்கு இந்த 5வது கிரியை என்ன? தவறான ஆலோசனையை கொடுக்கறது, தப்பான ஆலோசனை கொடுக்கறது. ஆனா தப்புன்னு மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு, ஏன்னா தப்புன்றது அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு தப்புன்னு தெரியாது, ஆனா இவங்களுக்கு அது தெரியும். ஏன்னா சிக்கணும், மாட்டணும், பாதிக்கப்படணும். அப்படிப்பட்ட தப்பான ஆலோசனையை கொடுத்து சிக்க வைக்கிற அத்தாலியாவுடைய ஆவிகளை கர்த்தர் இன்னைக்கு முறியடிச்சு போடும்படி எல்லாம் அந்நிய பாசல ஜோமனுமா, அந்நிய பாசல ஜோமனுமா, அந்நிய பாசல ஜோமனுமா. ரக்கா ஷேமா நாத்தோடி யாந்தர மால்காரமா நிமன ரபா துடியாந்தர மாலரமன ஷபதுடி யாக்கரம் நிமன ரமன கபதுடி யாந்தர மால்கர போசி மானர போ நிமன ரபா துடனர மனகத டரபத நிமன ரமன கதடன லேமன ரபா ஷபா லதுடி யாந்தரமோ நிமன க நாத்தட ரக்கன துடி யாந்தர நிமன ரமன லபதுடி மாலரமன ஷபதுட மாலர நிமன ரமன கதடட ரபதுடி மந்தர மலக நிமன ரமன கதுடி யாந்தரபோ ரக்கோ சேமா நாலா மாலா துட ரபோ நமக நாத்தட ரகமா நேகமா லா துட ரபா ஷேமா லா ரபா நேமக மனா துட ரகமனா லகனா துட ரகமனா தடரா நீமாலா ரபா. எங்களுக்கு எங்க சபை மக்களை, கிளை சபை மக்களுக்கு தவறான ஆலோசனை கொடுக்க வைக்கிற அத்தாலியாவின் ஆவியில் அழிக்கப்படட்டும். அது தவறான ஆலோசனை என்று எங்களுக்கு தெரியாத அளவுக்கு, தவறான ஆலோசனை என்று எங்களுக்கு புரியாத அளவுக்கு, எங்களுக்கு ஒருவேளை நன்மையை தருகிறதை போல அறிஞ்சு, நன்மையை செய்கிறதை போல புரிஞ்சு, ஆனால் எங்களை சிக்க வைக்க நினைக்கிற இந்த அத்தாலியாவின் ஆவிகள் இன்னைக்கு முறியடிக்கப்படுவதாக, இன்னைக்கு முறியடிக்கப்படுவதாக. எங்களுக்கு தப்பான ஆலோசனை கொடுக்க வைக்கிற, தவறான ஆலோசனை கொடுக்க வைக்கிற, இங்கே உங்களை மாட்ட வைக்கிற, சிக்க வைக்கிற இப்படிப்பட்ட அத்தாலியாவின் ஆவிகள் இன்னைக்கு எங்க சபையில, கிளை சபையில முறியடிக்கப்படட்டையா, முறியடிக்கப்படட்டையா, முறியடிக்கப்படட்டும். நீமன ரமன ஷபதட ரபலர மனகதோடி யமர ரிபல ரபோதுடி மாலர போ ரகமன தட ரகனா லிமன ரப ஷபல தோட ரபகனா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் இந்த அத்தாலியாவின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்படட்டையா, எங்க சபையில அழிக்கப்படட்டும். இனி தவறான ஆலோசனை ஒருவரை கொடுக்கவே கூடாது இயேசுவின் நாமத்தால். தவறான ஆலோசனை ஒருவரை கொடுக்கவே கூடாது இயேசுவின் நாமத்தால். தப்பான ஆலோசனை ஒருவரை கொடுக்கவே கூடாது இயேசுவின் நாமத்தால். அப்படிப்பட்ட தவறான ஆலோசனை கொடுக்க வைக்கிற இந்த அத்தாலியாவின் ஆவிகள் இன்னைக்கு சபையில, கிளை சபைகளை எங்களுக்குள்ள முறியடிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் முறியடிக்கப்பட்டு போகட்டும் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, நல்ல ஆலோசனை கொடுக்காம, பக்தி விருத்திக்கு ஏதுவான ஆலோசனை கொடுக்காம, விசுவாசத்துக்கு ஏதுவான ஆலோசனை கொடுக்காம, சத்தியத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய ஆலோசனை கொடுக்காம, சத்தியத்தை விட விலக வைக்கிற, எங்கேயோட மாட்ட வைக்கிற, தவறான இடத்துல சிக்க வைக்கிற, தவறான ஐக்கியத்துல மாட்ட வைக்க ஆலோசனை கொடுக்கிற இந்த அத்தாலியாவின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகணும் இயேசுவின் நாமத்தினாலே. நாமத்தை அப்படிப்பட்ட அத்தாலியாவை முறியடிச்சு போடுங்க சுவாமி. இப்படிப்பட்ட தவறான ஆலோசனை ஒருவரை கொடுக்கவே கூடாது ஆண்டவர். அந்த தவறை நாங்கள் ஏற்கவே கூடாது இயேசுவின் நாமத்தில். எங்கேயும் நாங்கள் சிக்கிடவே கூடாது இயேசுவின் நாமத்தில். எங்கேயும் நாங்கள் மாற்றிடவே கூடாது இயேசுவின் நாமத்தில். இப்படிப்பட்ட அத்தாலியாவின் ஆவிகள் எங்க சபையில, கிளை சபையில ஆண்டவரை கிரியை நடப்பிக்க கூடாது ஆண்டவர். பணத்தை காட்டி, பண ஆசையை காட்டி, பண மோகத்தை காட்டி, ஆண்டவர் தேவையில்லாத காரியங்களை, ஆசையை தூண்டுகிற காரியங்களை காட்டி எங்கேயோட மக்களை சிக்க வைக்கிற அத்தாலியாவின் ஆவியே இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை சபையை விட்டு வெளியேறுன்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறேன். கிளை சபையை விட்டு வெளியேறுன்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறேன். மக்களை எங்க சிக்க வைக்காதுன்னு சொல்றேன் இயேசுவின் நாமத்தை. ஆகாபின் குடும்பத்தோட மாட்ட வைக்காதுன்னு சொல்றேன். ஆகாபின் குடும்பத்தோட சம்பந்தம் கலக்க வைக்காதுன்னு சொல்றேன். எல்லா கிரியை முறியடிச்சு போகணும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய கரம் பலமாதல கிரியை செய்யட்டும் ஐயா. இப்படிப்பட்ட தவறான ஆலோசனை அத்தாலியாவில் அழிக்கப்பட்டு போயிருந்த மாண்டு தேவ கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கோங்கப்பா, இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அவருடைய ஆறாவது கிரியை ராஜாவா அந்த யோசனை ஏற்படுத்துறாங்க. அந்த யோசனை ஏற்படுத்தும் போது அவனை
அவனை ஏத்துக்கவே இல்லை. அவன் அழிக்க தான் நினைக்கிறான். ஐயோ அவனும் அவசகுணம் என்று சொல்றேன்னா அவன் ஒழுங்கீனமா செயல்படுறதை பார்க்கணும். யாராவது கிரியை ஒழுங்கீனம் அந்த ராஜாவை ஏற்படுத்தும் போது எல்லாரும் வரிசையில் வருவாங்க, அவன் மட்டும் வரிசையில் வரமாட்டான். அவன் வரிசையை மாறிதான் வருவான். காரணம் என்ன? ஒழுங்கீனம். சபைக்குள்ள ஒழுங்கினத்தை கொண்டு வருகிறது எதுன்னா அத்தாலியாவின் ஆவிகள். சபைக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு, தேவனுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு, வேதத்துக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. இந்த ஒழுங்கின்படி செயல்படாம ஒழுங்கீனமா செயல்படுறது, ஒழுங்குக்கு மாறாக செயல்பட வைக்கிறது அத்தாலியான ஆவிகள். அந்த ஒழுங்குக்கு மாறானா நீங்க எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம். எந்த எல்லா காரியத்துக்கும் பொருந்தும், எல்லா காரியத்துக்கும் பொருந்தும். ராஜா ஆயிட்டாரு, அந்த ராஜாவை பார்க்கறது எல்லாம் வரிசையில் வருவாங்க. ஆனா இவங்க வருவானா வரிசையில் வரமாட்டான், வரிசையை தாண்டி தனியா வருவான். காரணம் என்ன? இது ஒரு ஒழுங்கினத்தின் ஆவி, இது ஒரு ஒழுங்கினத்தின் ஆவி. சபைக்கு மத்தியில் கர்த்தருடைய சபை, அது ஒரு ஒழுங்கு இருக்கு. தேவத்துக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு, சத்தியத்துக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு, ஆராதனைக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு, ஜெபத்துக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கர்த்தர் ஒழுங்கு கிரமமா செய்யுது. ஆனா குடும்பத்துக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒழுங்கு இருக்கு, அந்தரங்கத்துக்கு ஒழுங்கு இருக்கு, உடைக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. எல்லாத்தையுமே கர்த்தர் ஒழுங்க வச்சிருக்கிறான். அந்த ஒழுங்கின்படி செயல்படாம ஒழுங்கீனமா செயல்பட வைக்கிறது அத்தாலியாவின் ஆவியின் கிரியைகள், அத்தாலியாவின் ஆவியின் கிரியைகள். இந்த அத்தாலியாவின் ஆவிகளை கத்த முறியடிச்சு போடணும். இந்த அத்தாலியாவின் வல்லமைகளை கத்த முறியடிச்சு போடணும். இந்த அத்தாலியாவுக்கு எல்லா ஜோமன் சபையில ஒழுங்கினத்தை கொண்டு வருகிற ஆவிகள், ஒழுங்க கொண்டு வராம ஒழுங்கினப்படுத்துற ஆவிகள், சபையை ஒழுங்கினப்படுத்துற, சபை மக்களை ஒழுங்கினப்படுத்துற ஆவிகள் எல்லாம் அன்னி பாச ஜோமனுங்க, யுத்த பாசல ஜோமனுங்க. இது ரொம்ப கிரிய நடக்குது, இது ரொம்ப கிரிய போராடுது, இது ரொம்ப சபை மக்களை ஒழுங்கினப்படுத்துறது, சபையை ஒழுங்கினப்படுத்து, உறவை ஒழுங்கினப்படுத்துறது, குடும்ப உறவை ஒழுங்கினப்படுத்துறது, சபை ஆராதனை ஒழுங்கினப்படுத்துவது இயேசுவின் நாமத்தில் லாக்கா சேமா நாத்துடி யாக்கரபோ நீமா நாரா மாலா தாடா ராக்கா மானா நீமா நாரா மானா கதாடா ரபதுடி மாலரப ராக்கோ சேமா லாரா மானா ரபா துடி அந்தர மால்கன மானா கதாடா ரபா ரபதுடி மாலரமன சபதாடா ரபதுடி மாலரப கதாடா ரக்கன துடி அந்தர மால்கர மணி அந்தர நீமா ரபதுடி மாலரபதுடிமா ரிபால ரக்கல ரிபாலடா ரபதுடா இயேசுவின் நாமத்தில் கொல்லாத ஒழுங்கினத்தின் ஆவியே, கொல்லாத ஒழுங்கினத்தின் ஆவியே, கொல்லாத ஒழுங்கினப்படுத்துற ஆவியே, இயேசுவின் நாமத்தில் ஒழுங்கினப்படுத்துற அத்தாலியாவின் ஆவியே இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகட்டும், இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகட்டும், இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகட்டும், இன்னைக்கு முறிக்கப்பட்டு போகட்டும். இந்த அத்தாலியாவின் வல்லமை முறியடிக்கப்பட்டு போகட்டும். ஒழுங்கினப்படுத்துற ஆவி, ஒழுங்கினப்படுத்துற ஆவி, ஒழுங்கினப்படுத்துற ஆவிகள் சபைக்குள்ள ஒழுங்கினத்தை கொண்டு வருகிற இந்த ஆவி இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படணும். ஒழுங்கினப்படுத்துற ஆவி முறிக்கப்படணும். ஒழுங்கினப்படுத்துற வல்லமைகள் முறிக்கப்படணும். ஒழுங்கினப்படுத்துற வாழைகள் எல்லாம் செயலிழந்து போக பண்ணுங்கப்பா. ஒழுங்கினப்படுத்துற ஆவியே சபை ஆராதனை ஜெபத்துல ஒழுங்குற, வேதத்துல ஒழுங்குற, எல்லா வட்டில குடும்பத்துல ஒழுங்கினப்படுத்துகிற ஆவிகள் இன்னைக்கு முற்றிலுமா நீர்மலமாகி போயிருந்த இயேசுவின் நாமம். இந்த ஒழுங்கினத்தின் வல்லமைகள் நீர்மலமாகி போயிருந்த மாட்டோம். கர்த்தருடைய கரம் இறங்கி பலமா கிரியை செய்யட்டும் ஆண்டவர். தேவக்கரம் பலமா கிரியை செய்யட்டும். இனி சபைக்கு மத்திய அந்த ஒழுங்கினப்படுத்துற ஆவிகள் கிரியை செய்யவே கூடாது இயேசுவின் நாமம். அந்த ஒழுங்க மீறுகிற ஆவிகள் அழிக்கப்பட்டு போயிருந்தோம் இயேசுவின் நாமத்தில். தேவ கரத்துல ஒப்பு கொடுக்க காத்துக்கோங்கப்பா. இயேசுவின் நாமத்தோடு ஜெபிக்கும் நல்ல பிதாவே. அப்படியே 7வது கிரியை துணிகரம். இந்த 24 பார்த்தீங்கன்னா 2 நாளாகம் 24 நீங்க பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவாங்க, சபையினுடைய காணிக்கை, சபைக்கு செலவு பண்ணத காணியத்தை அவனுடைய ஆட்கள் துணிகரமா மற்ற காரியங்களுக்கு செலவு பண்றாங்க அப்படின்னு இருக்கும். துணிகரம் அது என்னன்னா, சபை காணிக்கை நம்ம கையை வைக்கிறோமே, காணிக்கை நம்ம எடுக்கிறோமே, கர்த்தருடைய பங்கை நம்ம எடுக்கிறோமே, தசமபாகத்தை நம்ம எடுக்கிறோமே, காணிக்கை நம்ம என்ன செய்ய நம்ம கையை வைக்கிறோமே, இது பெரிய ஆபத்துன்றத தெரியாம பார்த்துக்கலாம் விடு அப்படின்னா துணிகரம். அத்தாலியாவின் ஜனங்கள் என்ன செய்வாங்க? சபைக்கு செலவு பண்ண வேண்டிய பணங்களை, கர்த்தருடைய காணிக்கையை வேற காரியத்துக்கு துணிகரமா செயல்படுத்துவாங்க. துணிகரமா கர்த்தரிடத்துல சேர வேண்டியது கர்த்தரிடத்துல தான் சேரணும். எங்க சேரணுமோ அது அங்க சேர்ந்துடணும். அது எங்க சேரக்கூடாதோ அங்க போய் சேரக்கூடாது. எங்க சேரணுமோ அங்கதான் சேரணும். எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு தான் செலவு பண்ணணும். எதுக்கு பயன்படணுமோ அதுக்கு தான் பயன்படணும். இது கர்த்தருடைய கிரியை. ஆனா இதுக்கு மாறா துணிகரமா, குறிப்பா காணிக்கை விஷயத்துல, காணிக்கை காரியத்துல துணிகரமா கிரியை செய்கிறது. குறிப்பா காணிக்கை காரியத்துல துணிகரமா கிரியை செய்யற அத்தாலியாவின் ஆவிகளை இன்னைக்கு கர்த்தர் முறிச்சு போட முடியாது. பக்கத்தை கையை பிடிச்சி கடைசியா ஜோமனம். இந்த 7வது குறிப்புக்கு ஜோமனுங்க. இந்த 7வது குறிப்புக்கு ஜோமனம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த அத்தாலியாவின் நம்முடைய காணிக்கை காரியத்தில் ஆண்டவர் துணிகரமா செயல்படுகிற, காணிக்கை சம்பந்தமான காற்ற துணிகரமா செயல்பட வைக்கிற இந்த அத்தாலியாவின் ஆவினுடைய இந்த 7வது கிரியை முறியடிக்கப்பட்ட எல்லா ஜோமனுங்க, எல்லா இயேசுவின் நாமத்தில் சபைக்கு சேர வேண்டிய காணிக்கை, சபைக்கு சேர வேண்டிய தசமபாகம், சபைக்கு சேர வேண்டிய பொருட்களை ஆண்டவரை
காரியத்துக்கு பயன்படுத்துகிற இந்த அத்தாலியாவின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகணும். இந்த அத்தாலியாவின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகணும். இந்த அத்தாலியாவின் கிரிகள் அழிக்கப்பட்டு போகணும். சபைக்கு பயன்படணும். தேவனுக்கு பயன்படணும். தேவ ராஜ்யத்துக்கு பயன்படணும். அதற்கு மாறாக சபைக்கு பயன்பட வேண்டிய காணிக்கையும் தசமபாகத்தையும் பொருத்தனைகளையும் மற்ற காணிக்கைகளை கையை வச்சு துணிகரமாக எடுத்து மற்ற இடங்களுக்கு செலவு பண்ண வைக்கிற, மற்ற காரியத்துக்கு பயன்படுத்த வைக்கிற இந்த அத்தாலியாவின் வல்லமைகளை கத்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. இந்த அத்தாலியோட வல்லமை கத்தர் நிர்மலமாக்கி போடுங்கப்பா. இனி இப்படிப்பட்ட ஆவி எங்களுக்குள்ள சபை மக்கள், கிளை சபை மக்களுக்குள்ள கிரிய செய்யவே கூடாது. இயேசுவின் நாமத்தினால் காரியங்கள் எல்லாம் அபத்தமாக்கி போடுங்க. இயேசுவின் நாமம் காரியங்களை முறியடிச்சு போடுங்க. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய கரத்துல பலமா கிரிய செய்யுங்கள். இதை காணிக்கை விஷயத்தில் அத்தாலியாவின் ஆவிகள் கிரிய நடப்பிக்கவே கூடாது. ஆண்டவர் காணிக்கை சம்பந்தமான காதல கிரிய நடப்பிக்கவே கூடாது. தசமபாகத்துல கிரிய நடப்பிக்கவே கூடாது. பொருத்தங்களை கிரிய நடப்பிக்கவே கூடாது. இப்படிப்பட்ட அத்தாலியாவின் ஆவியிலே நீங்க முறியடிச்சு போடுகிற இயேசுவின் நாமம் செயலிழந்து போக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய கரம் பலமா கிரிய செய்யட்டும் ஐயா. தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற நாமத்தை மையப்படுத்துங்க. கர்த்தருடைய கிருபை செய்து ஆஸ்வதிக்கிற உன்னத கிருபைக்கு நன்றி. இந்த சமூகத்தில் கூடி வந்து இதுவரைக்கும் துதிச்சு பாடி ஜெபிச்சிருக்கிறோம் ஐயா. ஜபத்தை கேட்கிறவன் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவன் ஜபங்களுக்கெல்லாம் பதிலை கொடுத்து ஆஸ்வதிச்சு பாதுகாத்து விடுங்கப்பா. குறைகளை குற்றங்கள் இருக்குது. இன்னும் நாங்கள் நேர்த்திய செமையை செய்வதற்கு அதிகமான கிருபைகளை தேவையான காத்துக்கொள்ள வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கும். நீங்க நல்லவர் என்பதனால, நீங்க வல்லவர் என்பதனால, இரக்கமல்லவர் என்பதனால இந்த ஜபங்களுக்கு எல்லாம் பதிலை கொடுத்து இனி இந்த அத்தாலியாவின் ஆவிகள் எங்களுக்கு மத்தியில், சபைக்கு மத்தியில், கிளை சபைக்கு மத்தியில் கிரிய செய்யாதபடிக்கு ஆண்டவரே, இதனால சபை வளர்ச்சி பாதிக்கப்படாதபடி, சபை பெருக்கம் பாதிக்கப்படாதபடி, சபையுடைய தரம் பாதிக்கப்படாதபடி கர்த்தர் சபையை ஆஸ்வதி பெருகப்படி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கும். சபை வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற இந்த அத்தாலியாவின் வல்லமை எல்லாம் நிர்மலமாகி போயிட்டும். தேவகரம் கூட இருக்கட்டும். ஆளுகை செஞ்சு காத்துக்கொள்ளுங்கப்பா. கர்த்தர் செய்வதற்காக நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். உன்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சர்வ உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.